என் பெயர் சந்தோஷ். நான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய சம்பவத்தை உங்களிடம் சொல்லப்போகிறேன். நான் சென்னையில் ஒரு பிரபலமான தனியார் வங்கியில் கடன் அதிகாரியாக வேலை பார்த்து கொண்டிருந்தேன். காலை 7 மணிக்கு எழுந்து 9 மணிக்குள் வங்கிக்கு போக வேண்டும். வாடிக்கையாளர்களை சந்திப்பது, கடன் விண்ணப்பங்களை பரிசீலிப்பது, டார்கெட் என்று ஒரு பரபரப்பான வாழ்க்கை. எனக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகியிருந்தன. என் மனைவி பிரியா ஒரு அரசு பள்ளியில் தமிழ் ஆசிரியையாக பணிபுரிந்தாள். அவள் மிகவும் அழகான பெண். நல்ல குணம். மென்மையாக பேசுவாள். எங்களுக்கு ஒரு வயது நிரம்பிய அருள் என்ற அழகான மகன். அவனுடைய சிரிப்பு எங்கள் வீட்டை ஒளிமயமாக்கும். எங்கள் குடும்பம் என்னுடைய சொந்த ஊரான தஞ்சாவூர் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் கூட்டுக்குடும்பமாக வாழ்ந்து வந்தது. என் சித்தி ஜெயந்தி அப்போது 38 வயதில் இருந்தாள். அவளை முதலில் பார்த்த யாரும் ஒரு தடவை திரும்பி பார்ப்பார்கள். சுமார் 5 அடி 5 இன்ச் உயரம். நிறம் கோதுமை நிறம், சூரிய ஒளியில் பொன்னிறமாக தெரியும். அவள் முகம் எப்போதும் பிரகாசமாக இருக்கும். பெரிய பாதாம் வடிவ கண்கள், அதில் எப்போதும் ஒரு அன்பான பார்வை ஒளிரும். அந்த கண்களை பார்த்தால் மனம் கவரப்படும். மூக்கு நேர்த்தியாக இருக்கும், சரியான வடிவம். உதடுகள் இயல்பாகவே சிவப்பாக இருக்கும், செதுக்கப்பட்ட சிலை போல. அவள் சிரிக்கும்போது கன்னங்களில் குழி விழும். அந்த சிரிப்பில் ஒரு மாயம் இருக்கும், யாரையும் கவர்ந்திழுக்கும். அவள் கூந்தல் இடுப்பு வரை நீளமாக இருக்கும். அடர்த்தியான கருங்கூந்தல், நெய் தடவிய மாதிரி பளபளக்கும். அதை எப்போதும் நேர்த்தியாக பின்னலாக பின்னிக்கொள்வாள். சில நேரங்களில் மல்லிகை அல்லது ரோஜா பூ சூடி வருவாள். அந்த பூவின் வாசனை அவள் வரும்போதே தெரியும். அவள் உடல்வாகு மிகவும் பொருத்தமாக இருக்கும். மெல்லிய இடை, பருமனான இடுப்பு, சரியான அளவுகள். விவசாய வேலை செய்தாலும் அவளிடம் ஒரு நளினம் இருந்தது. அவள் நடையில் கம்பீரம். நடக்கும்போது அவள் உடல் சங்கீதம் போல அசையும். பேச்சில் இனிமை. குரல் மெல்லிதாக இருக்கும், கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவாள். எளிமையான பருத்தி புடவை கட்டிக்கொள்வாள். நீல நிறம், பச்சை நிறம், சிவப்பு நிறம் என்று வெவ்வேறு நிற புடவைகள். ஆனால் எந்த நிறத்திலும் அவள் அழகாக தெரிவாள். முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை. கண்களில் அன்பு. அவளை பார்த்தால் யாருக்கும் நல்ல உணர்வு வரும். அவள் பேசும்போது கைகளால் சைகை செய்வாள். அவள் சிரிக்கும்போது அவள் முழு முகமும் ஒளிரும். அவள் வெட்கப்படும்போது தலை குனிவாள், அது மிகவும் அழகாக இருக்கும். நானும் அப்போது 28 வயதில் இருந்தேன். ஆர்டி உயரம். நல்ல ஆரோக்கியமான உடல்வாகு, 65 கிலோ எடை. நிறம் மாநிறம். முகத்தில் எப்போதும் ஒரு சந்தோஷம் தெரியும். வங்கி வேலையில் இருந்தாலும் ஜிம் போய் உடற்பயிற்சி செய்வேன். தோள்கள் அகலமாக இருக்கும். மார்பு வலுவாக இருக்கும். கைகள் தசை நிறைந்து இருக்கும். சட்டை பேண்ட் போட்டு ஸ்மார்ட்டாக இருப்பேன். கழுத்தில் டை கட்டி, காலில் தோல் ஷூ அணிந்து அலுவலகம் போவேன். வீட்டில் ஷர்ட் அல்லது டி-ஷர்ட் போட்டு வசதியாக இருப்பேன். என் முகத்தில் எப்போதும் ஒரு நம்பிக்கை தெரியும். நான் பேசும்போது என் குரல் தெளிவாக இருக்கும். நகைச்சுவை உணர்வு நிறைய இருக்கும். வங்கி வாடிக்கையாளர்கள் என்னை பிடிக்கும். என் முகத்தில் எப்போதும் சுத்தமான ஷேவ் இருக்கும். தலைமுடி நேர்த்தியாக வெட்டப்பட்டிருக்கும். என் சித்தப்பா குணசேகரன் 45 வயதில் இருந்தார். அவர் ஒரு நல்ல மனிதர். உழைப்பாளி. உடல் தடித்து, தோல் கருப்பாக, சூரிய வெளிச்சத்தில் தினமும் வேலை செய்பவர். எங்களுடைய 10 ஏக்கர் வயலில் விவசாயம் செய்தார். நெல், கரும்பு, காய்கறிகள் என்று பல பயிர்கள் செய்வார். விடிந்ததும் வயலுக்கு போவார், மாலை 6 மணிக்கு திரும்புவார். அவருக்கும் ஜெயந்திக்கும் குழந்தை இல்லை. அதனால் என்னையே தன் மகன் போல நினைத்து அன்பாக நடந்து கொள்வார். மச்சான், நீ தான் எனக்கு மகன் என்று அடிக்கடி சொல்வார்.
நாங்கள் எல்லோரும் ஒரு பெரிய வீட்டில் ஒன்றாக வாழ்ந்தோம். பாரம்பரிய தமிழ் வீடு, சுமார் 100 வருடம் பழமையானது. பெரிய வராண்டா, நடுமுற்றம், சுற்றிலும் அறைகள். கூரை ஓடுகளால் வேயப்பட்டிருக்கும். வீட்டின் முன்புறம் ஒரு பெரிய துளசி மாடம். என் அப்பா, அம்மா, நானும் என் மனைவியும் குழந்தையும், சித்தப்பாவும் சித்தியும். இது ஒரு பாரம்பரிய கூட்டுக்குடும்பம். அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த குடும்பம். காலையில் எல்லோரும் சேர்ந்து காபி சாப்பிடுவோம். சாப்பாடு எல்லோரும் ஒரே நேரத்தில், ஒரே இடத்தில். இரவில் டிவி பார்க்கும்போது எல்லோரும் ஒன்றாக சிரிப்போம். சித்தியும் நானும் மிகவும் நல்ல நண்பர்கள் போல பழகினோம். எங்களுக்குள் ஒரு அற்புதமான புரிதல் இருந்தது. காலையில் நான் எழுந்ததும் கழுவிக்கட்டிவிட்டு வெளியே வரும்போது சித்தி எனக்கு சூடான காபி கொண்டு வந்து கொடுப்பாள். சந்தோஷ், காபி சாப்பிடு. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா சர்க்கரை போட்டிருக்கேன், உனக்கு பிடிக்கும் என்று அன்பாக சொல்வாள். அவள் கைகள் மென்மையாக இருக்கும். காபி டம்ளர் கொடுக்கும்போது அவள் விரல்கள் சிறிது நேரம் என் விரல்களை தொடும். அந்த தொடுதலில் ஒரு சூடு இருக்கும். நான் காபியை அருந்துவேன். சித்தி, உங்க கையில ஒரு ஜாதம் இருக்கு. இப்படி சுவையான காபி வேற எங்கேயும் கிடைக்காது என்று சொல்வேன். அவள் முகம் மலரும். கொஞ்சமா அப்படி பேசாத என்று வெட்கத்துடன் சொல்வாள். நான் வங்கிக்கு செல்வதற்கு முன் சித்தி சமைத்த சூடான இட்லி, தோசை சாப்பிடுவேன். அவள் சமையல் மிகவும் சுவையாக இருக்கும். இட்லி பஞ்சு மாதிரி மென்மையாக இருக்கும். தோசை பொன்னிறமாக, மொறுமொறுப்பாக இருக்கும். சட்னி மிகவும் சுவையாக இருக்கும். சித்தி, உங்க கையில ஒரு மேஜிக் இருக்கு. இப்படி சுவையா எப்படி செய்யுறீங்க என்று நான் பாராட்டுவேன். அவள் சந்தோஷமாக சிரிப்பாள். அதெல்லாம் ஒன்னும் இல்ல சந்தோஷ். உனக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமா செஞ்சேன் என்று சொல்வாள். அவள் கண்கள் என்னை பார்க்கும்போது ஏதோ ஒரு அன்பு தெரியும். ஒரு சிறப்பு அக்கறை. வங்கிக்கு செல்லும் முன் வீட்டு விஷயங்களை கலந்து பேசுவோம். இன்னைக்கு வயல்ல என்ன வேலை இருக்கு சித்தி என்று கேட்பேன். களை எடுக்கணும் சந்தோஷ். கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கணும். மாலையில நீ வந்ததும் 2 பேரும் போய் பார்ப்போம் என்று சொல்வாள். அவள் குரல் மெல்லிதாக இருக்கும், ஆனால் அதில் ஒரு உற்சாகம் இருக்கும். சரி சித்தி, நான் கிளம்பறேன். ஏதாவது வேணுமா சந்தையில என்று கேட்பேன். இல்ல சந்தோஷ், நீ போயிட்டு பத்திரமா வா என்று சொல்வாள். இப்படி சிறு சிறு உரையாடல்கள் எங்களுக்குள் நெருக்கத்தை வளர்த்தன. மாலையில் வங்கியிலிருந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போது சித்தி எப்போதும் கதவை திறந்து வரவேற்பாள். வேறு யாரும் கதவை திறக்க மாட்டார்கள், சித்தி மட்டும்தான். எனக்கு பைக்கின் சத்தம் தெரிந்ததுமே அவள் வெளியே வருவாள். எப்படி இருந்தது இன்னைக்கு வேலை? சோர்வா இருக்கியா என்று கேட்பாள். அவள் முகத்தில் ஒரு அக்கறை தெரியும். நான் என் நாள் முழுவதும் நடந்த விஷயங்களை அவளிடம் சொல்வேன். இன்னைக்கு ஒரு பெரிய கடன் அப்ரூவல் வந்தது சித்தி. மேனேஜர் என்னை பாராட்டினார் என்று சொல்வேன். அவள் முகம் மலரும். அடடா, நல்லா இருக்கு சந்தோஷ். உன்னால முடியாதது எதுவும் இல்ல என்று உற்சாகமாக சொல்வாள். அல்லது இன்னைக்கு ஒரு வாடிக்கையாளர் ரொம்ப கஷ்டப்படுத்தினார். எவ்வளவு பேசினாலும் புரிஞ்சுக்கல என்று சொல்வேன். அவள் தோளில் கை வைத்து, கவலைப்படாத சந்தோஷ. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீ உன் வேலையை நல்லா செஞ்சுட்டே இரு என்று ஆறுதல் சொல்வாள். அவள் கவனமாக கேட்பாள். என் ஒவ்வொரு வார்த்தையையும், என் முகபாவனைகளை கவனிப்பாள். நான் மகிழ்ச்சியாக இருந்தால் அவளும் மகிழ்வாள். நான் கவலையாக இருந்தால் அவளும் கவலைப்படுவாள். பிறகு நான் ஃப்ரெஷ் ஆகி வருவேன். சட்டை பேண்ட் கழற்றி வசதியான டி-ஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டுக்கொள்வேன். வெளியே வரும்போது சித்தி சூடான டீயுடன் வடை அல்லது போண்டா அல்லது முறுக்கு கொண்டு வருவாள். அவள் கைகளில் ஒரு ட்ரேயில் எல்லாம் நேர்த்தியாக அடுக்கியிருப்பாள்.
நாங்கள் இருவரும் வராண்டாவில் அமர்ந்து அதை சாப்பிடுவோம். அப்போது ஊர் விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், சினிமா, அரசியல் என்று எல்லாவற்றையும் பற்றி பேசுவோம். சந்தோஷ், இன்னைக்கு அண்டை வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா என்று சித்தி கேட்பாள். என்ன சித்தி என்று நான் ஆர்வமாக கேட்பேன். பிறகு அவள் ஊர் கதைகளை சொல்வாள். யார் யாரோட பேசினார்கள், யார் யாரோட சண்டை போட்டார்கள், யாருக்கு என்ன நடந்தது என்று. நானும் சினிமா விஷயங்களை சொல்வேன். நம்ம ரஜினி சார் புது படம் வர போகுது. ட்ரெய்லர் பார்த்தேன், அடடா ரொம்ப நல்லா இருக்கு என்று சொல்வேன். அப்போ நாம போய் பார்க்கலாமா என்று அவள் கேட்பாள். சூர் சித்தி, 4 பேரும் சேர்ந்து போவோம் என்று நான் சொல்வேன். இப்படி எங்கள் உரையாடல்கள் தொடரும். சித்தி எனக்கு சிறு சிறு உதவிகள் செய்வாள். என் சட்டைகளை இஸ்திரி செய்து கொடுப்பாள். காலையில் நான் எழுவதற்குள் என் அலுவலக சட்டை பேண்ட் எல்லாம் நேர்த்தியாக மடித்து என் அறையில் வைத்திருப்பாள். நீ வங்கில வேலை பார்க்குற, நல்லா இருக்கணும். உன் மேனேஜர் உன்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க என்று சொல்வாள். என் ஷூக்களை பாலிஷ் செய்து வைப்பாள். ஷூ பளபளப்பாக இருக்கும். நான் அலுவலக கோப்புகளை மறந்து விட்டால் அதை ஞாபகப்படுத்துவாள். சந்தோஷ், உன் லேப்டாப் பேக் எடுத்துட்டியா, ஃபைல் எடுத்துட்டியா என்று கேட்பாள். சில நேரங்களில் நான் அவசரத்தில் மறந்துவிடுவேன், அவள்தான் ஞாபகப்படுத்துவாள். சித்தி இல்லாம நான் என்ன பண்ணுவேன் என்று நான் சொல்வேன். அவள் சிரிப்பாள். என் மொபைல் போன் சார்ஜ் ஆகவில்லை என்றால் அவளே கவனித்து சார்ஜரில் வைப்பாள். என் பைக்கில் பெட்ரோல் குறைவாக இருந்தால் எனக்கு நினைவூட்டுவாள். வாரம் ஒரு முறை என் அறையை சுத்தம் செய்வாள். என் புத்தகங்களை நேர்த்தியாக அடுக்குவாள். என் படுக்கை விரிப்புகளை துவைத்து போடுவாள். எல்லாவற்றையும் மிக கவனமாக செய்வாள். சித்தி, நீங்க இவ்வளவு பாடுபட வேண்டாம், நான் செய்துக்கிறேன் என்று நான் சொல்வேன். இல்ல சந்தோஷ், நீ வேலைக்கு போயிட்டு இருக்க, இதெல்லாம் என் வேலை என்று அவள் சொல்வாள். நானும் சித்திக்கு பல உதவிகள் செய்வேன். அவளுக்கு மொபைல் போனில் ஏதாவது பிரச்சனை என்றால் நான் சரி செய்து கொடுப்பேன். சித்தி, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, இதுல நல்ல ரெசிபி எல்லாம் இருக்கும் என்று சொல்லி கற்றுக் கொடுப்பேன். அவள் டெக்னாலஜி விஷயங்கள் அதிகம் தெரியாது. சந்தோஷ், இந்த வீடியோ எப்படி அனுப்பறது என்று கேட்பாள். நான் பொறுமையாக கற்றுக் கொடுப்பேன். பாருங்க சித்தி, இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்க, அப்புறம் இந்த கான்டாக்ட் செலக்ட் பண்ணுங்க, அப்புறம் சென்ட் பண்ணுங்க என்று விளக்குவேன். அவள் கவனமாக கேட்பாள். ஆஹா, இப்போ புரிஞ்சுது. நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன் சந்தோஷ் என்று சொல்வாள். சந்தையிலிருந்து அவளுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி வருவேன். மல்லிகை பூ அவளுக்கு மிகவும் பிடிக்கும். நறுமண வாசனை திரவியங்கள், ஜாஸ்மின் வாசனை அவளுக்கு பிடிக்கும். அழகான பாங்கிள்ஸ், பச்சை நிறம், சிவப்பு நிறம். இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் சித்தி. இந்த கலர் உங்க கைக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும் என்று சொல்லி கொடுப்பேன். அவள் பாங்கிள்களை தன் கையில் அணிந்து பார்ப்பாள். ரொம்ப அழகா இருக்கு சந்தோஷ், நீ எப்படி இவ்வளவு நல்லா செலக்ட் பண்ற என்று மகிழ்ச்சியாக கேட்பாள். உங்களுக்கு எது அழகா இருக்கும்னு எனக்கு தெரியும் சித்தி என்று நான் சொல்வேன். அவள் வெட்கத்துடன் சிரிப்பாள். சில நேரங்களில் நான் நகரத்திலிருந்து அவளுக்கு புதிய புடவைகள் வாங்கி வருவேன். இது உங்களுக்கு சந்தோஷ், இன்னைக்கு ஷாப்பில பார்த்தேன், உங்களை நினைச்சேன் என்று கொடுப்பேன். அவள் புடவையை விரித்து பார்ப்பாள். அடடா, எவ்வளவு அழகான கலர், ரொம்ப நன்றி சந்தோஷ் என்று கண்களில் கண்ணீருடன் சொல்வாள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்பேன். ரொம்பவும் பிடிச்சிருக்கு என்று அவள் சொல்வாள். அடுத்த நாள் அவள் அந்த புடவை கட்டிக்கொண்டு வருவாள். எப்படி இருக்கு சந்தோஷ் என்று கேட்பாள். மிக அழகா இருக்கு சித்தி.
நான் சொன்னேன்ல, உங்களுக்கு இந்த கலர் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும்னு என்று சொல்வேன். விடுமுறை நாட்களில் நாங்கள் வயலுக்கு சேர்ந்து செல்வோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வங்கி விடுமுறை. அந்த நாட்களில் நாங்கள் காலையிலேயே வயலுக்கு போவோம். சித்தப்பா வேலையாட்களுக்கு வேலை சொல்லிக் கொண்டிருப்பார். இந்த வரப்புல களை எடுங்க, அந்த பக்கம் நீர் பாய்ச்சுங்க என்று அவர் சொல்வார். நானும் சித்தியும் வயலை சுற்றி பார்ப்போம். பயிர்களை பரிசோதிப்போம். நெல் செடிகளை கவனமாக பார்ப்போம். பாரு சந்தோஷ், இந்த நெல் செடி நல்லா வளர்ந்திருக்கு. இலைகள் பச்சையா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு என்று சித்தி சொல்வாள். அவள் கைகளால் நெல் செடியை மென்மையாக தொடுவாள். ஆமா சித்தி, இந்த தடவை நல்ல விளைச்சல் வரும். நல்ல மழை பெய்திருக்கு, பயிரும் நல்லா வளருது என்று நான் பதில் சொல்வேன். நாங்கள் வயலில் சிறு சிறு வேலைகள் செய்வோம். களைகளை அகற்றுவோம், நீர் பாய்ச்சும் குழாய்களை சரி செய்வோம். சித்தி உழைப்பாளி. வயல் வேலை செய்யும்போது அவள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பாள். அவள் வேலை செய்யும்போது அவள் உடல் அசையும், வியர்வை வழியும், அது அவளுக்கு இன்னும் அழகை கூட்டும். வெயிலில் அவள் தோல் பளபளக்கும். அவள் முகத்தில் கஷ்டப்படும் பாவம், ஆனால் அதில் ஒரு திருப்தியும் இருக்கும். நானும் அவளுக்கு உதவுவேன். சித்தி, நான் பண்றேன், நீங்க உட்காருங்க என்று சொல்வேன். இல்ல சந்தோஷ், 2 பேரும் சேர்ந்து செஞ்சா வேகமா முடிஞ்சிடும் என்று அவள் சொல்வாள். வயல் வேலைகள் முடிந்ததும் பெரிய ஆலமரத்தடியில் அமர்ந்து ஓய்வு எடுப்போம். அந்த ஆலமரம் மிகவும் பழமையானது, நூற்றுக்கணக்கான வருடங்கள் பழமை. மரம் மிக பெரிதாக இருக்கும், கிளைகள் 4 பக்கமும் பரவியிருக்கும். நிழல் அடர்த்தியாக இருக்கும். வேர்கள் தரையில் வளைந்து இருக்கும், அதில் உட்காரலாம். குளிர்ந்த காற்று வீசும். சுற்றிலும் பசுமை. வயல்கள் விரிந்து கிடக்கும், பசும் நிறம், அலைகள் போல நெல் செடிகள் காற்றில் அசையும். பறவைகள் கிச்சுகிச்சு என்று சத்தம் போடும், வானத்தில் பறந்து திரியும். தூரத்தில் மலைகள் தெரியும், நீல நிறமாக. அந்த அமைதியான சூழலில் நாங்கள் மணிக்கணக்கில் பேசுவோம். சித்தி தன் வாழ்க்கை அனுபவங்களை சொல்வாள். எனக்கு திருமணம் ஆகி 20 வருஷம் ஆயிடுச்சு சந்தோஷ். குழந்தை கடவுள் கொடுக்கல. எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போனோம், எத்தனையோ டாக்டர கண்டோம். எல்லாம் பார்த்தோம். ஆனா எதுவும் பலிக்கல. ஆனா உன்னையும் உன் குழந்தை அருளையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீதான் என் மகன் மாதிரி, அருள் என் பேரன் மாதிரி என்று உணர்ச்சிவசப்பட்டு சொல்வாள். அவள் கண்களில் கண்ணீர் வரும். நான் அவள் தோளில் கை போட்டு ஆறுதல் சொல்வேன். சித்தி, நீங்க ரொம்ப நல்லவங்க. கடவுள் உங்களுக்கு நல்லதே செய்வார். குழந்தை இல்லன்னா என்ன? நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. உங்க கணவர் உங்களை ரொம்ப நேசிக்காரு. எங்க குடும்பம் உங்களை ரொம்ப நேசிக்குது என்று சொல்வேன். அவள் என் கையை பிடிப்பாள். நீ இப்படி சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷ் என்று சொல்வாள். நானும் என் வாழ்க்கை விஷயங்களை அவளிடம் பகிர்ந்து கொள்வேன். சித்தி, வங்கில ரொம்ப வேலை பிரஷர் இருக்கு. நிறைய கடன் டார்கெட் கொடுக்குறாங்க. இந்த மாசம் இவ்வளவு கடன் கொடுக்கணும், இல்லன்னா சம்பளம் கட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. சில நேரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு என்று சொல்வேன். அவள் புரிந்துகொண்டு ஆதரவு தருவாள். நீ கஷ்டப்படாத சந்தோஷ். நீ ரொம்ப திறமையானவன். உன்னால முடியாதது எதுவும் இல்ல. கொஞ்ச நாள் பொறுமையா இரு, எல்லாம் சரியாயிடும் என்று ஆறுதல் சொல்வாள். அவள் வார்த்தைகள் எனக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். சித்தி, சில நேரம் நினைக்கிறேன், இந்த வேலை விட்டுட்டு கிராமத்திலேயே இருந்துக்கலாமான்னு. விவசாயம் செய்யலாம், அமைதியா வாழலாம் என்று சொல்வேன். இல்ல இல்ல சந்தோஷ், நீ படிச்சு பெரிய வங்கில வேலை பார்க்குற. அது உன்னோட சாதனை. விவசாயத்தில இவ்வளவு லாபம் இல்ல. நீ வங்கில இருந்தா உனக்கு நல்ல சம்பளம் வரும், உன் குடும்பத்துக்கு நல்ல எதிர்காலம் என்று அவள் சொல்வாள். நீங்க சொல்றது சரிதான் சித்தி.
ஆனா சில நேரம் இந்த நகர வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. கிராமத்துல இருக்கற அமைதி, குடும்பத்தோட இருக்கற சந்தோஷம் அதெல்லாம் நகரத்துல கிடையாது என்று சொல்வேன். உன் வாழ்க்கையில உனக்கு இப்போ ரெண்டும் இருக்கு சந்தோஷ். நகரத்துல வேலை பார்த்துட்டு வீக்கெண்ட்ல கிராமத்துக்கு வந்து குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிற. இது ரொம்ப நல்லது என்று அவள் சொல்வாள். வீட்டின் மாடியிலும் நாங்கள் அடிக்கடி அமர்ந்து பேசுவோம். வீடு 2 மாடி. மாடியில் ஒரு சிறிய டெரஸ் இருக்கும். அங்கு சில செடிகள் வைக்கப்பட்டிருக்கும். துளசி, ரோஜா, மல்லிகை. மாலை வேளைகளில் மாடியில் இருந்து சூரியன் மறைவதை பார்ப்போம். வானம் சிவப்பாக மாறும், ஆரஞ்சு நிறம், இளஞ்சிவப்பு, பிறகு மெல்ல மெல்ல இருளாகும். குளிர்ந்த காற்று வீசும், மரங்களில் இலைகள் சலசலக்கும். தூரத்தில் கோவில் மணி சத்தம் கேட்கும். பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பும். அந்த நேரத்தில் நாங்கள் வாழ்க்கை பற்றி ஆழமான விஷயங்களை பேசுவோம். வாழ்க்கையில நாம எதையெல்லாம் அடைய வேணும் என்று நினைக்கிறோம் சந்தோஷ் என்று சித்தி கேட்பாள். நிறைய விஷயங்கள் சித்தி. பணம், பதவி, வீடு, கார். ஆனா முக்கியமா குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதான் என்று நான் சொல்வேன். நீ சொல்றது ரொம்ப சரி சந்தோஷ். குடும்பத்தோட சந்தோஷம்தான் எல்லாத்தையும் விட முக்கியம் என்று அவள் சொல்வாள். சித்தி, உங்க வாழ்க்கையில என்ன அடைய வேணும்னு நினைக்கிறீங்க என்று நான் கேட்பேன். அவள் சிறிது நேரம் யோசிப்பாள். எனக்கு பெரிய ஆசை எதுவும் இல்ல சந்தோஷ். என் கணவர் ஆரோக்கியமா இருக்கணும். இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். நீயும் உன் மனைவியும் உன் குழந்தையும் நல்லா இருக்கணும். அவ்வளவுதான் என்று சொல்வாள். நீங்க ரொம்ப நல்லவங்க சித்தி. மத்தவங்க சந்தோஷத்தை பத்தி மட்டும் நினைக்கிறீங்க. உங்களோட சந்தோஷத்தை பத்தி நினைக்கிறதில்ல என்று நான் சொல்வேன். மத்தவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான் சந்தோஷ். உன்னை சந்தோஷமா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு என்று அவள் சொல்வாள். அவள் கண்கள் என்னை பார்க்கும், அந்த பார்வையில் ஏதோ ஒரு ஆழமான உணர்வு இருக்கும். வீட்டின் பின்புறம் இருந்த மாந்தோப்பும் எங்களுக்கு பிடித்த இடமாக இருந்தது. சுமார் 50 மா மரங்கள் இருந்தன. பெரிய பெரிய மரங்கள், அடர்ந்த நிழல். மரங்களுக்கு இடையில் ஒரு சிறிய பாதை, அது வளைந்து செல்லும். அங்கு செல்லும்போது ஒரு அமைதியான உணர்வு வரும். உலகத்திலிருந்து விலகி இருப்பது போல இருக்கும். பறவைகளின் சத்தம் மட்டும் கேட்கும். மாம்பழ காலங்களில் நாங்கள் அங்கு சென்று பழங்களை பறிப்போம். மாம்பழங்கள் மரத்தில் தொங்கும், பெரிய பெரிய பழங்கள், சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம். வாசனை அற்புதமாக இருக்கும். சித்தி மாம்பழத்தை கொண்டு ஊறுகாய், ஜாம் செய்வாள். சந்தோஷ், இந்த ஊறுகாய சாப்பிடு என்று கொடுப்பாள். நான் ரசித்து சாப்பிடுவேன். வாவ் சித்தி, இந்த ஊறுகாய எந்த கடையிலையும் கிடைக்காது. உங்க கையில ஒரு சிறப்பு என்று சொல்வேன். மாந்தோப்பில் பல நேரங்களில் நாங்கள் உட்கார்ந்து பேசுவோம். மரத்தடியில் அமர்ந்து, குளிர்ந்த காற்று, இலைகளின் சலசலப்பு. சில நேரங்களில் மாலை வேளை, வெளிச்சம் குறைந்து இருள் படர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் மாந்தோப்பில் ஒரு மாய உணர்வு இருக்கும். சித்தி பழைய கதைகளை சொல்வாள். இந்த மாந்தோப்பு எங்க தாத்தா நட்டதாம். அப்போ சின்ன செடிகளா இருந்ததாம். இப்போ பாரு எவ்வளவு பெரிய மரங்களா வளர்ந்திருக்கு என்று சொல்வாள். ஆமா சித்தி, மரங்கள் மாதிரி நம்ம குடும்பமும் வளர்ந்திருக்கு. தலைமுறை தலைமுறையா என்று நான் சொல்வேன். சித்தி எனக்கு உடை வாங்கி தருவாள். என் பிறந்த நாளில் பரிசு கொடுப்பாள். கடந்த வருடம் என் பிறந்த நாளில் ஒரு அழகான வாட்ச் கொடுத்தாள். இது உனக்கு சந்தோஷ். எப்போதும் நேரத்துக்கு வா, எங்களை யோசிக்க வை என்று சொன்னாள். நான் அந்த வாட்ச் அணிந்து அலுவலகம் போவேன். அதை பார்க்கும்போதெல்லாம் சித்தியை நினைப்பேன். நான் வேலையில் சோர்வாக இருக்கும்போது என்னை உற்சாகப்படுத்துவாள். நீ பரவாயில்ல சந்தோஷ். கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அப்புறம் உன்னால எதையும் ஹேண்டில் பண்ண முடியும் என்று சொல்வாள்.
என் மனைவி பிரியா பள்ளிக்கு சென்றுவிட்டு மாலையில் வரும்போது சித்தி என் குழந்தை அருளை பார்த்துக்கொள்வாள். அருளு, வா கண்ணு, பாட்டி கூட விளையாடு என்று சொல்வாள். அருள் சித்தியை மிகவும் நேசிப்பான். பாட்டி, பாட்டி என்று கூவி ஓடி வருவான். சித்தி அவனை மடியில் வைத்துக்கொண்டு கதைகள் சொல்வாள். அருள் கேட்டுக்கொண்டிருப்பான். உன் குழந்தை ரொம்ப அழகா இருக்கு சந்தோஷ். எனக்கு இவன மேல ரொம்ப பாசம். இவன் என் பேரன் மாதிரி என்று சொல்வாள். அவள் கண்களில் அன்பு தெரியும். அருள் உங்களை ரொம்ப பிடிக்கும் சித்தி. நீங்க இல்லாம அவன் இருக்க மாட்டான் என்று நான் சொல்வேன். நானும் சித்திக்கு வயல் வேலைகளில் உதவுவேன். வங்கி கடன் விஷயங்களில் அவளுக்கு ஆலோசனை சொல்வேன். சித்தி, இப்போ விவசாயிகளுக்கு குறைஞ்ச வட்டியில கடன் கிடைக்குது. நாம அப்ளை பண்ணலாம். வயலுக்கு புதிய பம்ப் செட் வாங்கலாம், டிராக்டர் வாங்கலாம் என்று சொல்வேன். அவளும் என் ஆலோசனையை கேட்பாள். நீ சொல்றது சரிதான் சந்தோஷ். நீதான் எங்களுக்கு எல்லாமே. வங்கியில வேலை பார்க்கிறதால் உனக்கே இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் என்று சொல்வாள். நான் கடன் அப்ளிகேஷன் பேப்பர்களை கொண்டு வருவேன். இங்க சித்தி, இந்த இடத்துல சைன் போடுங்க, இந்த டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுங்க என்று சொல்லி உதவுவேன். இப்படி எங்களுக்குள் ஒரு அற்புதமான புரிதலும் நெருக்கமும் வளர்ந்தது. நாங்கள் நல்ல நண்பர்கள், அதே நேரத்தில் குடும்ப உறவு. ஆனால் அந்த நெருக்கம் மெல்ல மெல்ல ஆபத்தான திசையில் திரும்பியது என்பது எனக்கு அப்போது புரியவில்லை. நாங்கள் ஒருவரை ஒருவர் மிகவும் நம்பினோம். ஒருவருக்கொருவர் மிகவும் கவனமாக இருந்தோம். ஆனால் அந்த நம்பிக்கையும் கவனமும் எல்லையை மீறத் தொடங்கின. சில நேரங்களில் சித்தி என்னை பார்க்கும் பார்வையில் ஏதோ வித்தியாசம் தெரியும். சாதாரண அன்பு அல்ல, அதைவிட ஆழமான ஏதோ. நானும் அவளை பார்க்கும்போது என் மனதில் குழப்பம் ஏற்படும். இது என்ன உணர்வு? நான் என்ன நினைக்கிறேன்? ஆனால் நான் அந்த எண்ணங்களை உடனடியாக விரட்டுவேன். இல்லை, இது தவறு. அவள் என் சித்தி. நான் திருமணமானவன். எனக்கு ஒரு அழகான மனைவி இருக்கிறாள். குழந்தை இருக்கிறது. இப்படி நினைப்பதே தவறு என்று என்னை திருத்திக் கொள்வேன். ஆனால் விதி வேறுமாதிரி திட்டமிட்டிருந்தது. ஒரு நாள் வந்தது. எங்கள் குடும்பத்தில் என் சித்தப்பாவின் சகோதரியின் மகளுக்கு திருமணம். அது சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஒரு ஊரில். திருமணம் 2 நாள் நடக்கும். பெரிய விழா. எல்லோரும் திருமணத்திற்கு செல்ல முடிவு செய்தார்கள். எல்லாரும் வரணும். ரொம்ப முக்கியமான உறவு என்று என் அப்பா சொன்னார். நான் வங்கியில் முக்கியமான வேலை இருப்பதால் செல்ல முடியாது என்று சொன்னேன். அப்பா, எனக்கு வங்கில பெரிய கடன் ஃபைல் ஒர்க் இருக்கு. டெட்லைன் உடனடியா முடிக்கணும். இல்லன்னா பிரச்சனையாயிடும். நான் இங்க இருந்துட்டு வேலை பார்க்கறேன் என்று சொன்னேன். சித்தியும் லேசான காய்ச்சல் இருப்பதால் வீட்டில் இருக்க முடிவு செய்தாள். எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் இருக்கு, தலைவலியும் இருக்கு. நான் வீட்டில இருந்துடறேன் என்று சொன்னாள். அன்று காலையில் என் அப்பா, அம்மா, என் மனைவி பிரியா மற்றும் குழந்தை அருள், சித்தப்பா எல்லோரும் காலை 5 மணிக்கு கிளம்பி விட்டார்கள். காரில் போனார்கள். 2 நாள்ல திரும்பி வந்துடுவோம். நீங்க 2 பேரும் பார்த்துக்கங்க. வீட்டை லாக் பண்ணுங்க. யாரையும் உள்ள விடாதீங்க என்று என் அம்மா சொல்லிவிட்டு சென்றாள். வீடு திடீரென அமைதியாகிவிட்டது. பெரிய வீடு, ஆனால் நானும் சித்தியும் மட்டும் இருந்தோம். காலையில் நான் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு காபி குடித்தேன். சித்தி கொடுத்தாள். சித்தி, நீங்க பரவாயில்லையா? காய்ச்சல் இருக்குன்னு சொன்னீங்க என்று கேட்டேன். பரவாயில்ல சந்தோஷ், கொஞ்சம் மட்டும்தான். நான் மாத்திரை சாப்பிட்டுட்டேன் என்று சொன்னாள். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வேலை பார்த்துக்கறேன் என்று சொன்னேன். இல்ல இல்ல, நான் பரவாயில்ல என்று அவள் சொன்னாள். நான் வங்கிக்கு சென்றேன். அன்று மிகவும் பிஸியாக இருந்தது. கடன் ஃபைல்கள், மீட்டிங்குகள், வாடிக்கையாளர்கள் என்று ஓடிக்கொண்டேயிருந்தேன்.
மாலை 5 மணிக்கு வேலை முடிந்தது. வீட்டுக்கு திரும்பினேன். சித்தி வழக்கம்போல் கதவை திறந்து வரவேற்றாள். எப்படி இருந்தது வேலை என்று கேட்டாள். ரொம்ப பிஸியா இருந்தது சித்தி. சோர்வா இருக்கு என்று சொன்னேன். வா, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் டீ போடுறேன் என்று அவள் சொன்னாள். நான் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வெளியே வந்தேன். சித்தி டீயுடன் முறுக்கு கொண்டு வந்தாள். நாங்கள் வராண்டாவில் அமர்ந்து பேசினோம். வெளியே சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. வானம் அழகாக இருந்தது. குளிர்ந்த காற்று வீசியது. சித்தி, இன்னைக்கு வீடு ரொம்ப அமைதியா இருக்கு. எல்லாரும் போயிட்டாங்க என்று நான் சொன்னேன். ஆமா சந்தோஷ், இப்படி வீடு காலியா இருக்கிறது விரலதான் என்று அவள் சொன்னாள். சிறிது நேரம் கழித்து சித்தி சொன்னாள், வாங்க சந்தோஷ், வயல்ல போய் ஒரு சுத்து பார்க்கலாம். சித்தப்பா இல்லாததால நான் போய் பார்க்கணும். சரி சித்தி, போவோம் என்று நான் சொன்னேன். நாங்கள் இருவரும் வயலுக்கு சென்றோம். மாலை 5:30 மணி இருக்கும். சூரியன் மெல்ல மறையத் தொடங்கியிருந்தது. வானம் அழகாக இருந்தது. செம்மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம், ஆரஞ்சு நிறம் என்று. சுற்றிலும் பசுமை. நாங்கள் வயலை சுற்றி பார்த்தோம். பயிர்கள் நன்றாக இருந்தன. சில சிறு வேலைகளை செய்தோம். களைகளை அகற்றினோம். நீர் பாய்ச்சும் குழாய்களை பரிசோதித்தோம். வேலையாட்கள் முன்னாலேயே வீட்டுக்கு போயிருந்தார்கள். வேலை முடிந்ததும் ஆலமரத்தடியில் அமர்ந்தோம். குளிர்ந்த காற்று வீசியது. சுற்றிலும் அமைதி, மிகுந்த அமைதி. ஏதோ ஒரு மாயமான அமைதி அந்த இடத்தில் இருந்தது. பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தன. தூரத்தில் கோவில் மணி ஓசை கேட்டது. நாங்கள் பேச ஆரம்பித்தோம். வழக்கமான பேச்சுகள்தான். ஆனால் அன்று ஏதோ வித்தியாசமாக இருந்தது. நாங்கள் மட்டும் இருந்தோம். வேறு யாரும் இல்லை. அந்த தனிமை எங்களை வித்தியாசமாக உணர வைத்தது. சந்தோஷ், நீ ரொம்ப லக்கியசாலி. நல்ல மனைவி, அழகான குழந்தை, நல்ல வேலை என்று சித்தி சொன்னாள். அவள் குரலில் ஏதோ ஒரு ஏக்கம் இருந்தது. அவள் கண்கள் தூரத்தில் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தன. நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்களே சித்தி. உங்களுக்கு என்ன குறைச்சல் என்று நான் சொன்னேன். இருக்கேன் சந்தோஷ். ஆனா சில நேரம் வாழ்க்கையில ஏதோ குறை மாதிரி இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாம் இருக்கு, ஆனா ஏதோ இல்ல என்று அவள் சொன்னாள். அவள் குரல் நடுங்கியது. நாங்கள் வாழ்க்கை பற்றி பேசினோம். கனவுகள், ஏமாற்றங்கள், சந்தோஷங்கள், தனிமை என்று பல விஷயங்கள். சித்தி, நீங்க தனியா உணரறீங்களா என்று நான் கேட்டேன். சில நேரம் சந்தோஷ். குழந்தை இல்லாததால வீடு வெறுமையா இருக்கு. என் கணவர் நல்லவர், ஆனா அவருக்கு வேலையில பிஸி. அதிகமா பேசறது கிடையாது. சில நேரம் எனக்கு யாராவது கூட பேசணும்னு தோணும் என்று அவள் சொன்னாள். நான் இருக்கேனே சித்தி. எப்போவும் உங்களோட பேசுறேன் என்று நான் சொன்னேன். நேரம் கடந்து கொண்டிருந்தது. சூரியன் முழுவதும் மறைந்துவிட்டது. அந்தி சாயங்காலம். சுற்றிலும் மெல்லிய இருள் படர ஆரம்பித்தது. மரத்தின் நிழல் இன்னும் அடர்த்தியாக மாறியது. வெளிச்சம் குறைந்தது. அப்போது சித்தி என் கையை தொட்டாள். மென்மையாக. சந்தோஷ், நீ எனக்கு ரொம்ப நல்லவன். நான் உன்னை ரொம்ப பிடிச்சவங்களா நினைக்கிறேன். உன்னோட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொன்னாள். அவள் கண்களில் ஏதோ ஒரு உணர்வு. நான் அதை புரிந்து கொண்டேன். ஆனால் நம்ப முடியவில்லை. என் மனதில் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டது. என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. நானும் தான் சித்தி. நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம் என்று நான் சொன்னேன். என் குரல் மாறியிருந்தது. நான் என்ன சொல்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. அந்த கணத்தில் எங்களுக்குள் இருந்த நெருக்கம் ஆபத்தான எல்லையை நெருங்கியது. நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம்.
அந்த அமைதி, அந்த தனிமை, எங்கள் உணர்வுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு புயலை உருவாக்கியது. சுற்றிலும் இருள். யாரும் இல்லை. நாங்கள் மட்டும். இருள் சூழ்ந்த அந்த மரத்தடியில் நாங்கள் மிகப்பெரிய தவறு செய்தோம். எப்படி ஆரம்பித்தது என்று தெரியவில்லை. என்ன நடந்தது என்பதும் அந்த நேரத்தில் புரியவில்லை. மீண்டும் மீண்டும் வெகுநேரம் அந்த தவறில் ஈடுபட்டோம். மரத்தின் கீழ், தரையில், மண்ணில். அந்த உணர்வு விவரிக்க முடியாதது. தவறு என்று தெரிந்தும் நிறுத்த முடியவில்லை. இரவு ஆயிற்று. முழு இருள். சுற்றிலும் அமைதி. நாங்கள் இன்னும் அங்கேயே இருந்தோம். மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்தோம். எங்களால் நிறுத்த முடியவில்லை. ஒருவித போதை. பிறகு வீட்டுக்கு திரும்பினோம். இருட்டில். யாரும் பார்க்காமல். மாடியில் மீண்டும். அன்றை இரவு முழுவதும் எங்களால் நிறுத்த முடியவில்லை. பலமுறை அந்த தவறை செய்தோம். அதிகாலையில் எல்லாம் முடிந்ததும் உண்மை என்னை தாக்கியது. நான் என்ன செய்துவிட்டேன் என்ற உணர்வு சுத்தியலால் அடிப்பது போல வந்தது. என் மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டேன். என் பிரிய மனைவிக்கு. என் சித்தப்பாவுக்கு துரோகம் செய்துவிட்டேன். என்னை நம்பியிருக்கும் சித்தப்பாவுக்கு. குடும்பத்திற்கு துரோகம் செய்துவிட்டேன். எங்கள் கூட்டுக்குடும்பத்தின் நம்பிக்கையை காயப்படுத்திவிட்டேன். சித்தி என்னை விட மோசமாக இருந்தாள். அவள் தரையில் அமர்ந்து கதறி அழுதாள். அவள் உடல் நடுங்கியது. என்ன செஞ்சுட்டோம் சந்தோஷ்? நாம ரொம்ப பெரிய பாவம் செஞ்சுட்டோம். இந்த உலகத்திலேயே இதைவிட பெரிய பாவம் இல்ல. எங்க கணவரை எப்படி மோசம் பண்ணிட்டோம்? அவர் என்னை எவ்வளவு நம்புறார். அவர் உங்களை எவ்வளவு நம்புறார். உன் மனைவியை எப்படி ஏமாத்திட்டோம்? அந்த அப்பாவி பெண்ணை, உன் குழந்தையை என்று அழுதாள். என் கண்களிலும் கண்ணீர் வந்தது. முதல் முறையாக நான் அழுதேன். சித்தி, நான் மன்னிப்பு கேட்கிறேன். நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம். இது நடக்கவே கூடாது. இனிமே இது நடக்காது. இதை யாருக்கும் சொல்லக்கூடாது. நம்ம குடும்பம் கெட்டுப்போகும் என்று சொன்னேன். இல்ல சந்தோஷ், இந்த பாவம் என்னை விடாது. நான் என் கணவருக்கு துரோகம் பண்ணிட்டேன். பத்தினி இல்லாம போயிட்டேன். நான் எப்படி அவர் முகத்தை பார்ப்பேன் என்று அவள் தொடர்ந்து அழுதாள். அவள் முகத்தில் வலி, குற்ற உணர்வு, வெட்கம் எல்லாம் தெரிந்தது. நான் அவளை ஆறுதல்படுத்த முயன்றேன். சித்தி, தயவு செய்து அழாதீங்க. நடந்தது நடந்துடுச்சு. நாம வருந்தரோம். இனிமே இது நடக்க விடக்கூடாது. இதை நாம மறந்துடணும். ஒரு கனவு மாதிரி நினைச்சிக்குவோம். யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த ரகசியம் நம்ம கூட மட்டும் இருக்கணும் என்று சொன்னேன். வெகுநேரம் கழித்து அவள் அழுகை நின்றது. அவள் முகத்தை கழுவினாள். கண்கள் சிவந்திருந்தன். நாங்கள் இருவரும் ஒரு உறுதியான முடிவுக்கு வந்தோம். இது ஒரு பெரிய தவறு. மிகப்பெரிய பாவம். இனிமேல் இது ஒருபோதும் நடக்கக்கூடாது. இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. நாங்கள் சத்தியம் செய்து கொண்டோம். 2 நாட்கள் கழித்து எல்லோரும் திரும்பி வீட்டுக்கு வந்தார்கள். அந்த 2 நாட்கள் எனக்கு மிகவும் கடினமானவை. சித்தியையும் சந்திக்க முடியவில்லை. குற்ற உணர்வால் வாடினேன். என் மனைவி பிரியா என்னை கட்டிக்கொண்டாள். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். திருமணம் ரொம்ப நல்லா நடந்தது என்று சொன்னாள். அந்த நேரத்தில் என் மனசாட்சி என்னை கொன்றது. நான் அவளை கொடூரமாக ஏமாற்றிவிட்டேன். அவள் அப்பாவி முகத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் முகத்தில் எதுவும் காட்டாமல் சிரித்துக்கொண்டே, நானும் உன்னை மிஸ் பண்ணேன். திருமணம் எப்படி இருந்தது என்று கேட்டேன். என் குழந்தை அருள் என் மடியில் ஓடி வந்து அமர்ந்தான். அப்பா, அப்பா. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். பெரிய பந்தல், நிறைய சாப்பாடு, நிறைய பேர் என்று உற்சாகமாகச் சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த அப்பாவி குழந்தையை பார்த்தபோது என் குற்ற உணர்வு இன்னும் அதிகமானது. இந்த குழந்தைக்கு நான் என்ன முன்மாதிரி காட்டுகிறேன்?
இந்த குழந்தை பெரியவனாகி என்னைப் பற்றி தெரிந்து கொண்டால் என்ன நினைப்பான்? சித்தப்பா என் தோளில் கை போட்டு, எல்லாம் பரவாயில்லையா மச்சான்? நீயும் ஜெயந்தியும் வீட்டை நல்லா பார்த்துக்கிட்டீங்களா என்று கேட்டார். அந்த நேரத்தில் என்னால் அவர் கண்களை பார்க்க முடியவில்லை. அவர் நம்பிக்கை நிறைந்த பார்வை என் இதயத்தை குத்தியது. எல்லாம் நல்லா இருக்கு சித்தப்பா, கவலைப்படாதீங்க என்று தலை குனிந்து சொன்னேன். அவர் எனக்கு எவ்வளவு நல்லவர், என்னை தன் மகன் போல நினைப்பவர். அந்த நல்ல மனிதரை நான் கொடூரமாக காயப்படுத்திவிட்டேன். அதன் பிறகு நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திப்பதை தவிர்த்து வந்தோம். சித்தி என்னிடம் சரியாக பேசவில்லை. நான் வீட்டுக்கு வரும்போது அவள் உள்ளே சென்று விடுவாள். முன்பு இருந்த நெருக்கம் எல்லாம் போய்விட்டது. காலையில் காபி கொடுப்பது நின்றுவிட்டது. இனி என் அம்மா காபி கொடுப்பாள். வீட்டில் எல்லோரும் இதை கவனித்தார்கள். என்ன ஆச்சு? சந்தோஷும் ஜெயந்தியும் ஏன் சரியா பேசறதில்ல? முன்னாடி எவ்வளவு நல்லா இருந்தாங்க என்று என் அம்மா கேட்டாள். ஒண்ணும் இல்ல அம்மா, சின்ன மனஸ்தாபம், ஏதோ ஒரு விஷயத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடு என்று நான் சமாளித்தேன். ஆனால் உள்ளுக்குள் குற்ற உணர்வு என்னை ஒவ்வொரு நொடியும் வாட்டியது. இரவில் தூங்க முடியவில்லை. என் மனைவி என் பக்கத்தில் அமைதியாக தூங்கினாள். அவள் நிம்மதியான முகத்தை பார்த்தேன். என் கண்களில் கண்ணீர். மன்னிச்சுடு பிரியா, நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். உனக்கு தெரியாது, ஆனா நான் செஞ்சதுக்கு மன்னிப்பு இல்ல என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டேன். மாதங்கள் கடந்தன. 3 மாதங்கள். மெல்ல மெல்ல எங்கள் குற்ற உணர்வு குறைந்தது. நாங்கள் மீண்டும் சாதாரணமாக பேச ஆரம்பித்தோம். முதலில் மிகவும் ஜாக்கிரதையாக, பிறகு மெல்ல மெல்ல பழையபடி நண்பர்கள் போல பழக ஆரம்பித்தோம். காலையில் சித்தி மீண்டும் காபி கொடுக்க ஆரம்பித்தாள். சந்தோஷ், காபி சாப்பிடு என்று சொல்வாள். நான் சிரித்துக்கொண்டே தேங்க்ஸ் சித்தி என்று சொல்வேன். மாலையில் வயலுக்கு சேர்ந்து செல்வோம். மரத்தடியில் அமர்ந்து பேசுவோம். ஆனால் மிகவும் கவனமாக, அந்த எல்லையை மீற வேண்டாம் என்று. மீண்டும் சிரித்து மகிழ்வோம். எல்லாம் நல்லபடியாக சென்றது. ஆனால் விதி வேறு மாதிரி இருந்தது. ஒரு நாள் மாலை வேளை. ஒரு புதிய தமிழ் படம் வெளியாகியிருந்தது. பிரபல நடிகர் நடித்திருந்தார். வீட்டில் எல்லோரும் அதை பார்க்க ஆர்வமாக இருந்தார்கள். 4-5 மாசமா சினிமாவுக்கு போகலை. இன்னைக்கு எல்லாரும் போவோம் என்று என் அப்பா சொன்னார். சந்தோஷ், நீயும் வாயன் என்று என் மனைவி சொன்னாள். எனக்கு கொஞ்சம் தலைவலி இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டில இருந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று நான் சொன்னேன். உண்மையில் தலைவலி இல்லை. ஏன் நான் அப்படி சொன்னேன் என்று எனக்கே தெரியவில்லை. சித்தியும் வீட்டில் இருப்பதாக சொன்னாள். எனக்கும் போகணும்னு இல்ல, வீட்டில இருந்துடறேன் என்று அவள் சொன்னாள். ஏன் அவளும் அப்படி சொன்னாள்? ஒருவேளை நாங்கள் இருவரும் ஏதோ தெரியாமலே ஒரு தவறை நோக்கி போகிறோம் என்று ஒரு பகுதி தெரிந்திருந்ததா? ஆனால் நாங்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. எல்லோரும் சென்ற பிறகு நானும் சித்தியும் மட்டும் வீட்டில் இருந்தோம். மாலை 6 மணி இருக்கும். மீண்டும் அதே சூழ்நிலை. வீடு அமைதியாக இருந்தது. நான் எனது அறையில் படுத்திருந்தேன். சித்தி சமையலறையில் இருந்தாள். சிறிது நேரம் கழித்து அவள் என் அறைக்கு வந்தாள். சந்தோஷ், உனக்கு தலைவலி இருக்குன்னு சொன்ன, காபி குடிச்சா நல்லா இருக்கும் என்று சொல்லி காபி கொண்டு வந்தாள். தேங்க்ஸ் சித்தி என்று நான் காபியை வாங்கிக் கொண்டு குடித்தேன். அவள் என் அறையில் நின்று கொண்டிருந்தாள். நீங்க உட்காருங்க சித்தி என்று நான் சொன்னேன். அவள் கட்டிலின் ஓரத்தில் உட்கார்ந்தாள். நாங்கள் பேச ஆரம்பித்தோம். சாதாரண பேச்சுகள்தான். ஆனால் அங்கு ஒரு டென்ஷன் இருந்தது. ஒரு எதிர்பார்ப்பு. வாங்க சித்தி, மாந்தோப்புல போய் உட்காரலாம், நல்ல குளிர்ச்சியா இருக்கும், வீட்டுக்குள்ள இருக்கறதை விட வெளியே போனா நல்லா இருக்கும் என்று சித்தி சொன்னாள்.
ஏன் அவள் அப்படி சொன்னாள்? ஏன் நான் சம்மதித்தேன்? இவை எல்லாம் எனக்கு பிறகுதான் புரிந்தது. நாங்கள் வீட்டின் பின்புறம் இருந்த மாந்தோப்புக்கு சென்றோம். அடர்ந்த மாமரங்கள். இலைகளின் நடுவே மாலை சூரிய ஒளி ஊடுருவி வந்தது. தங்க நிற ஒளி. குளிர்ந்த காற்று. மரங்களின் கீழ் ஒரு பெரிய கல் இருந்தது. நாங்கள் அங்கு அமர்ந்தோம். இது ஒரு அமைதியான இடம். சுற்றிலும் மரங்கள், யாரும் பார்க்க முடியாது. ஊர் கதைகளை பேசினோம். அண்டை வீட்டுக்காரர்கள் பற்றி, ஊரில் நடக்கும் விஷயங்கள் பற்றி, சினிமா பற்றி. எங்களுடைய பேச்சு மணிக்கணக்கில் நீண்டது. நேரம் எப்படி கடந்தது என்றே தெரியவில்லை. சூரியன் மறையத் தொடங்கியது. வெளிச்சம் குறைந்தது. சுற்றிலும் மெல்ல இருள் படர்ந்தது. ஒரு கட்டத்தில் எங்கள் பேச்சு நின்றது. நாங்கள் அமைதியாக இருந்தோம். ஆனால் அந்த அமைதியில் ஏதோ இருந்தது. ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு டென்ஷன். சித்தி என் கையை பிடித்தாள். சந்தோஷ், நீ இல்லாம இந்த வீடு வெறுமையா இருக்கும். நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை வெறுமையா இருக்கும் என்று சொன்னாள். அவள் கண்களில் மீண்டும் அதே உணர்வு. அதை நான் பார்த்தேன். என் மனதில் மீண்டும் அதே குழப்பம். சித்தி என்று நான் சொல்ல ஆரம்பித்தேன். என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஆனால் அவள் என் உதடுகளில் தன் விரலை வைத்து அமைதியாக இருக்க சைகை செய்தாள். பிறகு என்னை நோக்கி சாய்ந்தாள். மெதுவாக. மீண்டும் அதே தவறு நடந்தது. இம்முறை மரத்தடியில் அல்ல. மாந்தோப்பில். மரங்களுக்கு நடுவில். இருள் சூழ்ந்த இடத்தில். நாங்கள் எங்களை முற்றிலுமாக மறந்தோம். மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்தோம். முதல் முறை விட இம்முறை அதிகமாக. வெகுநேரம். இன்னும் தீவிரமாக. இம்முறை எங்களுக்கு குற்ற உணர்வு குறைவாக இருந்தது. ஏற்கனவே ஒரு முறை செய்துவிட்டோம். இன்னும் ஒரு முறை செய்தால் என்ன என்ற எண்ணம். இது எவ்வளவு ஆபத்தான எண்ணம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இரவு வரை அங்கேயே இருந்தோம். முழு இருள். பிறகு வீட்டுக்கு திரும்பினோம். யாரும் வரவில்லை என்று உறுதி செய்து கொண்டு. இது யாருக்கும் தெரியக்கூடாது என்று மீண்டும் உறுதி செய்து கொண்டோம். வீட்டுக்கு எல்லோரும் வந்ததும் எதுவும் நடக்காதது போல இயல்பாக நடந்து கொண்டோம். எப்படி இருந்தது சினிமா என்று கேட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் சிரித்தோம், பேசினோம், எதுவும் நடக்காதது போல. அதன் பிறகு நாங்கள் ஒரு ஆபத்தான வழியில் முழுவதுமாக இறங்கிவிட்டோம். வீட்டில் யாரும் இல்லாதபோதெல்லாம் அந்த தவறை செய்தோம். மாடியில். அது ஒரு தனிமையான இடம். மாந்தோப்பில். மரங்கள் எங்களை மறைத்தன. வயலில். மரத்தடியில். வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம். வாரத்திற்கு 2-3 முறை. இந்த இரகசியத்தை மிகவும் கவனமாக மறைத்தோம். யாரும் சந்தேகிக்கவில்லை. நாங்கள் கவனமாக இருந்தோம். மற்றவர்கள் முன்னால் மிகவும் சாதாரணமாக நடந்து கொண்டோம். ஆனால் தனிமையில் எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இது ஒரு போதை போல ஆகிவிட்டது. தவறு என்று தெரிந்தும் செய்து கொண்டே இருந்தோம். 3 மாதங்கள் இப்படி சென்றது. நாங்கள் மிகவும் கவனமாக இருந்தோம். ஆனால் எந்த தவறும் என்றும் மறைந்திருக்காது. ஒரு நாள் மாலை வேளை. மீண்டும் எல்லோரும் ஊருக்கு போயிருப்பதாக நாங்கள் நினைத்தோம். என் சித்தப்பாவின் நண்பரின் மகனுக்கு நிச்சயதார்த்தம். எல்லோரும் போயிருந்தார்கள். நானும் போக வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு வங்கில வேலை இருக்கு. நான் பிஸியா இருக்கேன் என்று சொல்லி தப்பித்தேன். சித்தியும் எனக்கு உடம்பு சரியில்ல என்று சொல்லி தப்பித்தாள். உண்மையில் எங்களுக்கும் தெரியும் நாங்கள் ஏன் தங்கினோம் என்று. மாந்தோப்பில் மீண்டும் சந்திக்க. மீண்டும் அந்த தவறில் ஈடுபட. இது எவ்வளவு ஆபத்தான விளையாட்டு என்று எங்களுக்கு தெரியவில்லை. மாலை 5 மணி. எல்லோரும் போய்விட்டார்கள். நானும் சித்தியும் வீட்டில் மட்டும். வாங்க போவோம் என்று சித்தி சொன்னாள். நாங்கள் மாந்தோப்புக்கு சென்றோம். மரங்களுக்கு நடுவில். எங்கள் இடம். அங்கு அமர்ந்தோம்.
பேசினோம். பிறகு மீண்டும் அந்த தவறில் ஈடுபட்டோம். எங்கள் உடல்கள் ஒன்றாக. நாங்கள் எங்களையே மறந்திருந்தோம். உலகத்தையே மறந்திருந்தோம். திடீரென சத்தம் கேட்டது. அடிகள் சத்தம். யாரோ வருகிறார்கள். நாங்கள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தோம். என் வாழ்க்கையில் நான் பார்த்த மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான காட்சி. என் அப்பா, என் அம்மா, என் சித்தப்பா மூவரும் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். எங்களை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார்கள். அவர்கள் முகங்களில் இருந்த அதிர்ச்சி, வலி, ஏமாற்றம், கோபம் எல்லாம் என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. என் உலகம் அப்போதே சரிந்து விழுந்தது. என் இதயம் நின்றுவிட்டது போல இருந்தது. நானும் சித்தியும் அவசரமாக எங்கள் ஆடைகளை சரிசெய்து கொண்டோம். ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது. எங்களை முழுவதுமாக பார்த்துவிட்டார்கள். எங்கள் உடல்கள் ஒன்றாக இருப்பதை பார்த்துவிட்டார்கள். என் அம்மா, ஐயோ கடவுளே என்று அலறினாள். அவள் முகத்தில் வலி தாங்க முடியாத வலி. கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவள் தரையில் சரிந்தாள். என் அப்பா ஓட்டிச் சென்று அவளை தூக்கினார். அவர் முகம் சிவந்து போயிருந்தது. கோபம், ஏமாற்றம், அவமானம், வெறுப்பு எல்லாம் கலந்திருந்தது. சித்தப்பா முகத்தில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவர் அழுதார். ஒரு மனிதன் உடைந்து போவதை நான் பார்த்தேன். அவர் முகத்தில் இருந்த வலியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஜெயந்தி, நீ, சந்தோஷ், நீ, நான் உங்களை நம்பி இருந்தேன். எப்படி இப்படி செய்யலாம் என்று சொல்ல முடியாமல் தடுமாறினார். அவர் இதயம் உடைந்த சத்தம் என்னால் கேட்க முடிந்தது. அவர் முழங்காலில் விழுந்தார். என் அப்பா என்னை நோக்கி வந்தார். அவர் கண்கள் சிவந்திருந்தன. அவர் கையை உயர்த்தி என் முகத்தில் பலமாக அடித்தார். ஒரு முறை, 2 முறை. அந்த அடிகள் என் உடலில் அல்ல, என் ஆத்மாவில் விழுந்தன. நீ செஞ்சது என்ன தெரியுமா? நீ மனுஷனா, மிருகமா? உன் சொந்த சித்திய, உன் சித்தப்பாவை இப்படி செய்யலாம்? உனக்கு வெட்கமா இல்லையா? மானம் இல்லையா? நீ எங்க குடும்பத்தோட பெயரை கெடுத்துட்ட என்று அவர் கத்தினார். அவர் குரல் நடுங்கியது. நான் தலை குனிந்து நின்றேன். என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அப்பா, நான் மன்னிச்சுடுங்க என்று மெதுவாக சொன்னேன். ஆனால் அந்த வார்த்தைகள் எவ்வளவு வெற்றானவை என்று எனக்கே தெரியும். மன்னிப்பு கேட்டால் போதுமா? நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு இல்லை. என் அம்மா அழுது கொண்டே சொன்னாள், இதை உன் மனைவி தெரிஞ்சா என்ன ஆவா? அந்த பாவம் பெண் உன்னை எவ்வளவு நம்பி இருக்கா, எவ்வளவு நேசிக்கிறா. அவளோட வாழ்க்கையே கெட்டுப்போகும். உன் குழந்தை பெரிசாகி இதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன நினைப்பான்? அவன் தன் அப்பாவை எப்படி பார்ப்பான்? உனக்கு உன் குழந்தையை நினைச்சு கூட பயமா இல்லையா? அந்த வார்த்தைகள் என் மனதில் குத்தின. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கத்தி போல. என் மனைவி பிரியா, அந்த அப்பாவி பெண். அவள் என்னை எவ்வளவு நேசிக்கிறாள், நம்பிக்கையுடன் வாழ்கிறாள். காலையில் என் சட்டையை இஸ்திரி செய்து கொடுப்பாள். இரவில் என் பக்கத்தில் அமைதியாக தூங்குவாள். நான் அவளை கொடூரமாக மோசமாக ஏமாற்றிவிட்டேன். அவளுடைய நம்பிக்கையை காட்டிக் கொடுத்துவிட்டேன். என் குழந்தை அருள், அந்த அப்பாவி குழந்தை. அப்பா, அப்பா என்று என்னை அழைக்கும் அந்த குரல், அந்த மாசற்ற புன்னகை. நான் எப்படிப்பட்ட தந்தை? என் வயிறு புரட்டியது. வாந்தி வரும் போல இருந்தது. சித்தப்பா சித்தியை பார்த்தார். அவர் கண்களில் வலி மட்டுமே இருந்தது. ஆழமான வலி. ஜெயந்தி, 20 வருஷமா நான் உன்னை நம்பி இருந்தேன். நீ என் உயிரை விட முக்கியம். நீ என்னை இப்படி ஏமாத்துவியா? நான் உனக்கு என்ன குறைச்சல் செஞ்சேன்? என்ன தப்பு செஞ்சேன் என்று கேட்டார். அவர் குரல் உடைந்து போயிருந்தது. அவர் மனம் சிதைந்திருப்பதை அவர் குரலில் கேட்க முடிந்தது. சித்தி தரையில் மண்டியிட்டு கதறி அழுதாள். என்னை மன்னிச்சுடுங்க.
நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் பாவி. என்னை தண்டிச்சுடுங்க. என்னை கொன்னுடுங்க என்று அழுதாள். அவள் உடல் நடுங்கியது. அவள் முகத்தில் குற்ற உணர்வு, வெட்கம், பயம் எல்லாம் தெரிந்தது. எழுந்திரு என்று சித்தப்பா கத்தினார். உன் கண்ணீர் பார்த்து நான் இரக்கப்பட மாட்டேன். நீ செஞ்சதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பத்தாது. வீட்டுக்கு திரும்பினோம். பயங்கரமான அமைதி. யாரும் பேசவில்லை. பெரிய பிரச்சனை. குடும்பம் கூடி பேசியது. என் அப்பா, அம்மா, சித்தப்பா அனைவரும் என்ன செய்வது என்று முடிவெடுக்க முயன்றார்கள். நானும் சித்தியும் தலை குனிந்து நின்றோம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பத்தோட கேரவம் போயிடும். ஊரே பேசும். நம்மளால எங்கேயும் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது என்று என் அப்பா சொன்னார். ஆனா இதை நாம அப்படியே விட்டுடவும் முடியாது. இவங்க செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம். நீண்ட நேரம் விவாதம், கோபம், அழுகை, குற்றச்சாட்டுகள். இறுதியாக முடிவு எடுக்கப்பட்டது. சந்தோஷும் ஜெயந்தியும் இனிமேல் ஒருவரை ஒருவர் சந்திக்கவே கூடாது. ஒரே வீட்டில இருக்க கூடாது. ஜெயந்தியும் குணசேகரனும் உடனடியா தனியா வீடு பார்த்து போயிடணும். இதை பிரியாவுக்கு தெரிய வேண்டாம். அவ வாழ்க்கை கெடக்கூடாது. அவ குழந்தை வளர்க்கணும். சந்தோஷ், நீ உன் மனைவிக்கு நல்ல கணவனாய் இரு. இனிமே இந்த மாதிரி தப்பு செய்யாத என்று என் அப்பா சொன்னார். சித்தப்பா மெதுவாக சம்மதித்தார். அவருக்கு வேறு வழி இல்லை. அவர் உடைந்து போயிருந்தார். சித்தியும் அழுது கொண்டே சம்மதித்தாள். நான் போயிடறேன். இந்த வீட்டில இருக்க எனக்கு தகுதி இல்ல என்று சொன்னாள். ஒரு மாதத்தில் சித்தப்பாவும் சித்தியும் தனி வீட்டுக்கு சென்றுவிட்டார்கள். ஊரின் மறுபக்கத்தில் கூட்டுக்குடும்பம் உடைந்தது. என் தவறால், என் கட்டுப்பாடின்மையால், என் பாவத்தால். என் மனைவி பிரியாவுக்கு உண்மை தெரியவில்லை. அவளுக்குச் சொல்லப்பட்டது, சித்தப்பாவுக்கு வேற ஊர்ல நல்ல வயல் வாங்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதான் போறாங்க. ஆனால் என் குற்ற உணர்வு என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் வாட்டியது. அவள் என்னை பார்த்து சிரிக்கும்போது, அவள் என் கையை பிடிக்கும்போது, அவள் என்னை ஹனி என்று அழைக்கும்போது, நான் அவளை ஏமாற்றியவன் என்ற உணர்வு என் ஆத்மாவை எரித்தது. என் குழந்தை அருள், அப்பா என்று அழைக்கும்போது என் மனசாட்சி, நீ இந்த பட்டத்திற்கு தகுதியானவன் இல்லை. நீ ஒரு பாவி, ஒரு விபசாரி என்று சொல்லும். இரவில் தூங்க முடியவில்லை. கனவில் எல்லோரும் என்னை சுட்டிக்காட்டி, இவன் தன் சித்தியோட தப்பு பண்ணினான் என்று சொல்வார்கள். வியர்த்து விழிப்பேன். பயத்தில் நடுங்குவேன். சித்தப்பாவும் சித்தியும் தனி வீட்டில் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களது உறவு ஒருபோதும் பழையபடி ஆகவில்லை. நம்பிக்கை போய்விட்டது. காதல் போய்விட்டது. மீதம் வெறும் ஓட்டு. சித்தப்பா மனதளவில் உடைந்து போயிருந்தார். அவர் பேச்சு குறைந்தது. சிரிப்பு நின்றுவிட்டது. வாழ்க்கையில் ஆர்வம் இழந்தார். சித்தியும் குற்ற உணர்வில் வாடினாள். அவள் எடை குறைந்தது. முகம் வாடியது. கண்களில் எப்போதும் கண்ணீர். இன்று இதை நினைக்கும்போது என் மனம் வருந்துகிறது. ஒரு கணம் கட்டுப்பாடு இழந்ததால் என் வாழ்க்கை முழுவதும் மாறிப்போனது. குடும்பம் உடைந்தது. உறவுகள் சிதைந்தன. நம்பிக்கைகள் காயப்பட்டன. குடும்ப உறவுகள் என்பது மிகவும் புனிதமானவை. சித்தி என்பது தாயை போன்றவள். அம்மாவின் சகோதரி அல்லது தந்தையின் சகோதரியின் மனைவி. அவளுக்கும் எனக்குமான உறவு தூய்மையானது. அந்த எல்லையை மீறியதால் எல்லாமே சிதைந்தது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். எல்லைகளை மதிக்க வேண்டும். நெருக்கம் ஆபத்தான திசையில் செல்வதை அறிந்து உடனடியாக தூரம் வைக்க வேண்டும். சந்தோஷும் ஜெயந்தியும் இந்த பாடத்தை கடினமான வழியில் கற்றுக்கொண்டார்கள். அவர்களது தவறு அவர்களை மட்டும் பாதிக்கவில்லை. குடும்பம் முழுவதையும் காயப்படுத்தியது. மனைவி, கணவர், குழந்தை, பெற்றோர் என எல்லோரையும் துன்பத்தில் ஆழ்த்தியது. நம்பிக்கைகளை உடைத்தது.
குடும்பத்தை சிதைத்தது. இதை படிக்கும் அனைவரும் தயவுசெய்து மிக மிக கவனமாக இருங்கள். குடும்ப உறவுகளின் புனிதத்தை இந்த நிலையிலும் காப்பாற்றுங்கள். நெருக்கம் எல்லைகளை மீறாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள். ஒரு கணம் இன்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் வருந்த வேண்டாம். உங்கள் மனைவியை, உங்கள் கணவரை, உங்கள் குழந்தைகளை, உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். குடும்பம்தான் நம் வாழ்வின் அஸ்திவாரம். அதை நாமே அழிக்கக் கூடாது.